Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சாஸ் பேன்ல. 1 டீஸ்பூன் உப்பு. நான் பினே பாஸ்தா யூஸ் பண்ணுறேன், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 12லேருந்து 15 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது போல் கட் ஆகணும் ஈஸியாக. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சூடான தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் உடனே மேலே நம்ம சாதா தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் அது ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பாஸ்தாக்கு தேவையான வெஜ்ஜஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், வெண்ணெய் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 கப் மஷ்ரூம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தைம், 1/2 டீஸ்பூன் பெசில், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வந்தால் போதும். எங்கேயும் லம்ஸ் இல்லாத போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் தைம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 1 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு நல்லா க்ரீமியாக திக்காக கிடைக்கும். இது போல் நல்லா திக்கான டெக்ஸ்சர் வரணும். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ சிம்மில் வச்சுடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜஸை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 to 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீமியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.